தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அதிமுக மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பெண்களை கௌரவத்துடன் மேம்பாடு அடைய செய்வது, அனைவருக்கும் கல்வி மற்றும் சுகாதாரம் கிடைக்கச் செய்வது, நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதற்கு பதிலாக குறைந்த மக்களவை தொகுதி இடங்களையும் குறைந்த நிதியையுமே மத்திய அரசு வழங்குவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சரியான செயலை செய்வதால் அது டெல்லிக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டிற்கு பதிலாக டெல்லிக்கு ஆதரவாக இருப்பதாகவும், வளர்ச்சி அடைந்ததற்காக நம்மை தண்டிக்கும் வகையிலான தொகுதி மறுவரைய நடவடிக்கைக்கு இபிஎஸ் ஆதரவாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு தமிழ்நாடு என்றைக்கும் தலை வணங்காது என்றும், ஒன்றிணைந்து வளர்வோம் என்பதை தெளிவாக எடுத்துரைப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நமது மண், மொழி, மானம் காக்க இது ஓரணியில் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், புரசைவாக்கம், கிண்டி, போரூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. சென்னை ECR மற்றும் OMR சாலை பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பொதட்டூர்பேட்டை, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒலிமுகமதுபேட்டை, பெரியார் நகர், செவிலிமேடு, ஓரிக்கை உள்ளிட்ட பகுதிகளிலும், நத்தப்பேட்டை, களக்காட்டூர், வாலாஜாபாத், தாமல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் திடீரென கனமழை பெய்தது. காந்திநகர், ராமசாமிபுரம், புடியம்பட்டி, கோவிலாங்குளம், ஆத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, நாகுடி, மணமேல்குடி, கட்டுமாவடி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இடைவெளி விட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து குளுமையை அனுபவித்து உற்சாகமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பேருந்து நிலையம், சிம்ஸ் பூங்கா, வண்டிச்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. உதகை, கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்தது. ராணிப்பேட்டை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோடிகர், அரக்கோணம், நெமிலி உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்ததால் அந்நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் 2வது நாளாக கருமேகங்கள் சூழ்ந்து காரைக்குடி, இலுப்பைக்குடி, அரியக்குடி, கோட்டையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், வாரியங்காவல், RS மாத்தூர் ஆகிய பகுதிகளில் 1/2 மணி நேரம் இடைவிடாமல் மழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பலத்த சூறைக்காற்று வீசிய போது மரம் முறிந்து சாலையில் விழுந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற ஆட்டோ சேதமடைந்த நிலையில் அதில் இருந்தவர்கள் லேசான காயத்துடன் மீட்கப்பட்டனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள TNPSC குரூப் 4 தேர்வை 13,89,000 பேர் எழுதுகின்றனர். தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உட்பட 3,935 காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. 10ஆம் வகுப்பு தகுதி உள்ளவர்கள் எழுதக்கூடிய இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் கடந்த மே மாதம் 24ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. இதனையடுத்து தேர்வுக்கு விண்ணப்பித்த 13,83,000 பேருக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் குரூப் 4 தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்வாணையம் மேற்கொண்டு வருகிறது. காலை 9 மணிக்குள் தேர்வு வளாகத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள தேர்வாணையம் அதன் பிறகு வரும் தேர்வர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளது. நுழைவுச் சீட்டு, கருமை நிற பேனா, ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அதிமுக மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பெண்களை கௌரவத்துடன் மேம்பாடு அடைய செய்வது, அனைவருக்கும் கல்வி மற்றும் சுகாதாரம் கிடைக்கச் செய்வது, நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதற்கு பதிலாக குறைந்த மக்களவை தொகுதி இடங்களையும் குறைந்த நிதியையுமே மத்திய அரசு வழங்குவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சரியான செயலை செய்வதால் அது டெல்லிக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டிற்கு பதிலாக டெல்லிக்கு ஆதரவாக இருப்பதாகவும், வளர்ச்சி அடைந்ததற்காக நம்மை தண்டிக்கும் வகையிலான தொகுதி மறுவரைய நடவடிக்கைக்கு EPS ஆதரவாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு தமிழ்நாடு என்றைக்கும் தலை வணங்காது என்றும் ஒன்றிணைந்து வளர்வோம் என்பதை தெளிவாக எடுத்துரைப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நமது மண், மொழி, மானம் காக்க இது ஓரணியில் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜகவை பார்த்து அதிமுக நடுங்கவில்லை என்றும், ரெய்டு வரும் என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் நடுங்குவதாகவும் EPS கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்த அறிவிப்பே வராத போது எவ்வாறு கருத்து கூறுவது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தொகுதி மறுவரையறை குறித்த முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். அதை அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து? அதிமுக ஆட்சி காலத்தில் கல்வி புரட்சி நடந்ததாகவும், கல்வி தனது உயிர் மூச்சு என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தனது வீட்டில் தாம் அமரும் நாற்காலிக்கு அருகிலேயே ஒட்டு கேட்கும் கருவி ஒன்று இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி இருந்ததாக கூறினார். என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல, என் வீட்டிலேயே என் பக்கத்தில், என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. அது யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சி பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது. அது சாதாரண வேலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி. கடந்த புதன்கிழமை இந்த கருவி கண்டெடுக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். இதனிடையே வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டி வரும் 20ஆம் தேதி விழுப்புரத்தில் பாமக தலைவர் அன்புமணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கேற்க மாட்டேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.